கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது இருக்கும் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவஜனங்களே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம் அருமை ஆண்டவரை எப்போதும் ஸ்தோத்திரிக்கிற ஒரு தேவனாக இருந்தால் துதிக்கும் உள்ள உங்களுக்கு இருக்கட்டும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். துதியின் ஆவினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று பொருத்தனை செய்யுங்கள். இன்று காரணம் இல்லாமல் அநேகர் நம்மளை பகைக்கிறார்கள். காரணமே இல்லாமல் மனுஷருடைய எரிச்சல்களும் கோபங்களும் நம்ம மேல் அலைமோதி கொண்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய உள்ளம் கர்த்தரை மாத்திரம்தான், அவருடைய பொன்முகத்தை நோக்கி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைக்காகவும் கூட நமக்கு யாரை குறித்தும் கலங்காதபடி தேவ ஆவியானவரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த அவமானங்கள், இந்த பூமியில் நம்ம சதிக்கிற போராட்டங்களே நிச்சயமாகவே நீர் என்னோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நம்ம எப்போதும் ஸ்தோத்திரம் செய்கிற பழக்கத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மலை போல் இருக்கிற பிரச்சனை யாவும் கர்த்தர் பனியை போல் நீங்கி போக செய்வார். இயேசு கிறிஸ்துடைய முன்மாதிரியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவர் மிகவும் சிநேகித்த லாசரு மரித்து போனார். எல்லாரும் கண் கலங்கினார்கள், இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி துயரமான சூழ்நிலையில் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து செய்தது என்ன தெரியுமா? இந்த இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஸ்தோத்திரித்தார். கண்ணீர் மிகுந்த அந்த சூழ்நிலையில் அவருடைய ஸ்தோத்திரம் அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த ஸ்தோத்திரம் மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது. அந்த ஸ்தோத்திரம் அநேகருடைய உள்ளத்தில் பெரிய விசுவாசத்தை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதம் நேரிட வேண்டுமா? கர்த்தரை சோத்தரித்து பழகுங்க. தடைகள் மாற வேண்டுமா? சோத்தரிங்க. 2 சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா? ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா? தேவ சமூகத்தில் சோத்தரிங்க. ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. தேவ இயேசுவே, நீர் எனக்கு வேலையை கொடுத்ததுக்காக நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, என் மனைவியை ரட்சித்ததுக்காக நன்றி, எனக்கு இந்த போராட்டமான சூழ்நிலையிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து நீர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் என்னோடு இருப்பதுக்காக நன்றி, அப்படி என்று சொல்லி நம்ம எப்போதும் தேவ சமூகத்தில் சோத்திரங்களை, நன்றிகளை நம்ம ஏறெடுக்கும் போது தேவ ஆவியானவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வோம். காலையில் எழுந்த போதெல்லாம் அவர்கள் சரீரத்தில் நிச்சயமாகவே நம்மளுடைய சரீரத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோதோ பலவீனங்களை இரவு படுத்து காலையில் எழுந்திருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் தான் நம்மளோடு கூட இருந்து பலப்படுத்துகிறார். அந்த நன்றி உள்ள இதயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவ ஆவியானவர் உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் அவ்வளோதான் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்வோம். அதுவே இயேசு கிறிஸ்துக்குள் அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமும் கூட. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. அந்த காலப்பொழுதில் இந்த வீடியோவை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்தையும் நிரப்புங்க. எல்லாவற்றுக்கும் உம்மை நோக்கி ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.